டோல்கேட்டு. இந்த டோல்கேட் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த வருஷத்துல நம்ம இதில் எவ்வளவு டோல்கேட்டு சுங்க வரி வசூல் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனையோ ஆயிரம் கோடிகள். இந்த கோடிகள்லாம் எங்க போனது? தமிழ்நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி வரையும் வரல, இந்த டோல்கேட்ல வசூல் பண்ற பணமும் வரல. அப்புறம் எதுக்கு இந்த டோல்கேட் தமிழகத்தில் இருக்கணும்? அதனாலதான் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒரு சிறப்பான வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் அப்படின்னு இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடி 65 ரூபா 80 ரூபா இருந்த டிக்கெட்டை இப்ப சடனா 130 ரூபா. ஒரு கிராசிக் போகணும்னா 130 ரூபா, திருப்பி வரணும்னா 130 ரூபா, 260 ரூபா கொடுக்கணும். ஒரு பேஷண்ட்டை எடுத்துட்டா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த காருக்கு பே பண்றதுக்கு இல்லாம 260 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி 2 டோல்கேட் 3 டோல்கேட் கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இந்த சுங்கச்சாவடிகளுக்காகவே நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த கொடுமையான விஷயம் 8 கோடி தமிழர்களுக்கும் எதிரானது. 8 கோடி தமிழக மக்களின் பொதுநலனுக்கு எதிரானது. ஒரு மக்களாட்சி நாட்டில் ஒரு சிறந்த தலைவர் தன் நாட்டுக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் உயிரை கொடுக்கிறவங்க தான் சிறந்த தலைவர்கள். அதாவது பொதுமக்கள் பணத்தை எப்படி ஸ்டாப் போட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தீட்டுற கொள்ளையர்கள் சிறந்த தலைவர்கள் அல்ல. பொதுமக்களே மறந்துடாதீங்க, மறந்து இருக்கிறாங்க. யாரு கொள்ளையடிக்கிறாங்க, யாரு இந்த நாட்டுக்காக போராடுறாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னா இப்போ வந்து 1000 பேர் நம்ம படிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனா 200 பேர் தான் தேர்ச்சி பெறுவான். மீதி இருக்கிற 800 பேர் அதை பாஸ் பண்ணலன்னா அவன் அடுத்த டிகிரியே வாங்க முடியாது. அவெல்லாம் கூலி தொழிலாளியே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே. அதாவது எப்படின்னா ஒரு நாட்டை கீழே இருந்து மேல் நோக்கி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க தான் சிறந்த தலைவர்கள். அதாவது மேல் நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டை கீழ் நோக்கி படுகொடியில தள்ளணும் அப்படின்னு போராடக்கூடிய சில கொள்ளையர்கள் சிறந்த தலைவர்கள் அல்ல. பொதுமக்களே சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். இந்த தேர்தல் வாழ்வா சாவாங்கிற தேர்தல் போல் சாதாரண தேர்தல் களம் அல்ல. சிறந்த வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். அதை தொடர்ந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, EIA அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தையும் ரத்து செய்யணும். அது என்ன சட்டம் பார்த்தீங்கன்னா, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாரியம். அந்த சட்டம் இப்ப யாராவது ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துல தொடங்கணும்னா, ஒரு விவசாய நிலத்துல தொழிற்சாலை தொடங்கணும்னா அங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அடுத்தது மாற்று வசதி செய்து தர முடியுமா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணி அந்த நிறுவனம் தான் ஆய்வறிக்கை கொடுக்கும். நீங்க இங்க தொழிற்சாலை தொடங்க